சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான பொள்ளாச்சி தீர்ப்பு, பலரும் எதிர்பார்த்தது, பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் தான் தொடக்கத்தில் அந்த விக்டிம்ஸ்க்கு வழக்கறிஞராக அந்த கேஸில் நீங்கள் உள்ள நுழைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? இந்த தீர்ப்போட முக்கியத்துவம் என்ன? இந்த தீர்ப்போட டீட்டெயிலை முதல்ல சொல்லுங்கள் சார். இது நம்ம நிறைய பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வழக்கு இவ்வளோ பரபரப்பாகி இன்றைக்கி ஒரு எல்லாத்துக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த முதல்ல புகார் கொடுத்த நம்ம சகோதரியை இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள நான் பாராட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் கடந்த 12/2/2019 நடக்குது. அவங்க வீட்டில் 14/2 சொல்கிறாங்க. புகாராக எழுத்து மூலமான புகாராக முதல்ல காவல் நிலையத்தில் 24/2/2019 அன்றைக்கி இந்த புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த புகார் கொடுக்கும்போது 4 பேருக்கு பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் 3 பேர் அடுத்த நாளே, அதாவது 25/2/2019 அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் மட்டும் இந்த வழக்கில் திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் மட்டும் அப்ஸ்காண்டிங்காக இருக்கார். அப்ஸ்காண்டிங்காக இருந்து இந்த வழக்கு ஏன் இவ்வளோ பரபரப்பாச்சுங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருநாவுக்கரசு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் அரசியல் பின்புலம் இருக்குது, அரசியல் பின்புலத்தினால எங்களை எல்லாம் கைது செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை, இது அரசியல் பின்புலம் இருந்தது. எப்படின்னு சொன்னால், இந்த வழக்கு பொள்ளாச்சியில் நடந்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த விக்டிம் ஃபேமிலி கூட சேர்ந்து அன்னைக்கு பொள்ளாச்சியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறாரு. இமீடியட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கிறது தெரிஞ்சு அவர் இதுக்கு பின்னாடி இருக்கார், என்னை கைது பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் அந்த திருநாவுக்கரசுங்கிறவன் ஆடியோ போடுறோம். பட் அது என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்னைக்கு சூழ்நிலையில் அரசியலில் தேர்தல் காலங்கிறதுனால அது அப்படியே திரிக்கப்பட்டு அதில் பொள்ளாச்சி ஜெயராமனே சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் அவன் பையன் சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் அது திரிக்கப்பட்டுருச்சு ஆக்சுவலாக. ஆனால் இதில் அரசியல் கலந்திருந்தது உண்மை தானே? பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இன்வால்மெண்ட் இல்லைன்றதை நம்ம எப்படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? ரெண்டாவது, இதில் அரசியல் காழ்ப்புணர்வு இருந்தது உண்மை தானே? இல்லை, அரசியல் காழ்ப்புணர்வு சொல்ல முடியாது சார். அரசியலில் அந்த தொகுதியை சார்ந்த ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதில் எஃப்ஐஆர் போட்டோன்னே அவங்களை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார் அவர். அதாவது பாதிக்கப்பட்ட பெண் பக்கத்தில் நின்று அதை அரெஸ்ட் பண்ணணும் அவங்களேன்னு சொல்கிறார். இதுதான் அவரோட ரோல். ஆனால் அவருடைய மகன்கள் இதில் இருக்கிறதா சொல்லி ஏகப்பட்ட பொருளைகள் கிளப்பப்பட்டுச்சு. இப்போ இந்த வழக்கு விசாரணை நடந்து முடிவடைஞ்சிருச்சு. எந்த இடத்துலையுமே அவருடைய ரோல் விக்டிம்க்கு எதிராக இருந்தது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவரோ அவருடைய மகன்களோ இருந்தாருன்னு சொல்லி எந்த இடத்துலையும் சார்ஜ் ஷீட்லேயும் வரல, எந்த விட்னஸஸும் சொல்லலை. அந்த பசங்க இதில் குற்றவாளி இல்லை, அவங்க மேலே இதுக்கு தண்டனை இல்லை. இப்போ நாம் அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆரம்பிக்கிறது என்ன காரணம்னா, அரசியல் சூழ்நிலை இருக்குது, அரசியல் அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னது அன்னைக்கு பொள்ளாச்சி தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் தன் தொகுதியில் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேசுகிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட திருநாவுக்கரசு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறார். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கனெக்டிவிட்டி. பட் அதுக்கப்புறம் அதுக்கு ரக்கம் முளைச்சி அது எங்கெங்கேயோ போய் 2019 எம்பி எலெக்ஷனுக்காக அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு நான் முதல்லே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி மட்டும் இல்லை, 2019 நாங்கள் எஸ்பி பார்த்தப்போ கலெக்டர் பார்த்தப்போ சொன்னோம், பொள்ளாச்சியில் ரவுண்டானா வரைக்கும் போராடுற எந்த கட்சியும், அரசியல் கட்சியும், எந்த ஒரு இயக்கமும் பாதிக்கப்பட்டு இந்த புகார் கொடுத்த பெண்ணை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லவே இல்லை. எல்லாரும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக நின்று போராடுறோம், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இதில் என்னென்னா, அதுதான் இதில் விசித்திரமே. பொள்ளாச்சிக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை இயக்கங்களும் போய் போராட்டம் செய்தார்கள். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி யாருமே பார்க்கல. ஓகே ஓகே இல்லை, அவங்களோட இல்லை சார், அது அவங்களுடைய அனானிமிட்டியை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? அவங்களுடைய முகம் தெரியக்கூடாது. இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ. அதாவது இது ஊடக வெளிச்சத்தோட ஒரு 200-300 பேரோடலாம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக போராட்டத்துக்கு முன்பாகவோ இல்லை போராட்டத்துக்கு பின்பாகவோ இல்லை அவங்க போராடுற அன்னைக்கு போய் நான் பார்க்கணுன்னு சொல்லலை, பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஊடக வெளிச்சம் வரும். நான் என்ன சொல்கிறேன், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வர வேண்டாம், அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு, யாருன்னு தெரியுமே அவங்களுக்கு தான். இப்போ ஒரு அரசியல் இயக்கம் போராடுதுன்னு சொன்னால் அதனுடைய தலைவர்கள் வந்தால் வீடியோ வெளிச்சம் வரும்,
அவங்கள போய் பார்க்க முடியாதுங்கிற வாதம் சரியானதாக இருந்தாலும் கூட போராட்டத்துக்கு முன்பு ரகசியமாக பார்த்துருக்க முடியும், போராட்டத்துக்கு பின்பு ரகசியமாக பார்த்துருக்க முடியும், இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க முடியும். யாருமே பார்க்கல. நான் அதுதான் சொன்னேன். இன்னைக்கு இந்த தீர்ப்பு, நான் இதை இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு எந்த ஒரு அரசியல் இயக்கங்களுக்கோ அல்லது எந்த ஒரு மனித உரிமை போராளிகளுக்கோ எந்த ஒரு மகளிர் அமைப்புக்கோ வெற்றி கொடுத்த தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்புக்கு முழு சொந்தக்காரர், முழு தகுதியானவர் இந்த சமுதாய கட்டமைப்பை உடைத்து இந்த தனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி மற்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லி முதலிலே இந்த புகாரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த எங்கள் அன்பு சகோதரிக்கு தான் போய் சேரணும். அவங்க ஒருத்தர் தான் முழுமையாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை சொந்தம் கொண்டாடக்கூடிய முழு தகுதி பெற்றவர். இந்த வழக்கில் முதலாக புகார் கொடுத்த அந்த சகோதரியை தான் சேரும். அதே போன்று அந்த சகோதரி கூட இருந்த அவருடைய சகோதரன், அந்த சகோதரன் கூட இருந்த அவருடைய நண்பர்கள், இதுக்காக அவங்க அரும்பாடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கில் கடந்த 6 வருடங்களாக அந்த சகோதரி, அந்த சகோதரனுடைய குடும்பம், அந்த சகோதரனுடைய சகோதரர், சகோதரருடைய நண்பர்கள், அவங்க இந்த வழக்கில் சந்திக்கிறதுக்காக எவ்வித அழுத்தங்களுக்கும் உட்படாமல் அவங்க இந்த 6 வருஷமாக கோர்ட்டுக்கு போயிட்டு விட்னஸ் சொல்லி, எவிடன்ஸ் சொல்லி, குறுக்கு விசாரணைகளில் சில முகம் சுளிக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் எதிர்த்தரப்பு கேட்டபோது அதையெல்லாம் தாங்கி கொண்டு தன் சகோதரிக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இருந்து போராடியது அந்த சகோதரியும் சகோதரியுடைய சகோதரர், அவருடைய நண்பர்கள். இந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். அதே போன்று இந்த வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 16/3/2019 சிபிஐஎம் மாற்றப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கேஸ் போலீஸ் போடுறாங்க, பொள்ளாச்சி வெஸ்ட்டு டவுன் போலீஸ் போடுறாங்க. அடுத்தது சிபிசிஐடிக்கு உத்தரவு போடுறாங்க. சிபிசிஐடிக்கு போனோன்னே அன்னைக்கு இருந்த ஆர்ப்பாட்டங்கள் இதில் அரசியல் தலையீடு இருக்குது, ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இதில் இருக்கலாம், அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை வைத்த உடனேயே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இதில் இல்லை, இது சிபிஐயே விசாரிக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக நின்று நான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறேன் என்று சிபிஐக்கு மாற்றியிருக்கிறார். ஒருவேளை சிபிஐ தன்னுடைய புலன் விசாரணையில் யாருடைய அழுத்தமும் சிபிஐக்கு கொடுக்க முடியாது என்பது தங்களுக்கு தெரியும். அப்படி அவங்க விசாரணையில் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை சார்ந்த ஏதேனும் தலைவர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தால் இன்றைக்கி அதோட வெளிப்பாடுகளில் வெளிவந்திருக்கும், அது வரல. இந்த அக்யூஸ்டில் மொத்தம் 9 பேரில் 3 அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். இப்போ எல்லா மீடியாலையும் சொல்கிற மாதிரி அருளானந்தம் அதிமுகவை சார்ந்தவர், அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார், அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டார், அவர் ஒரு அதிமுக காரர் என்று எல்லா மீடியாலையும் வருது. அதே போன்று திருநாவுக்கரசாக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பில் இருந்தவர். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்த கோவையை சேர்ந்த மயூரா ஜெயக்குமார் அவர்களுக்கெல்லாம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவரை நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசுன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அதே போன்று பைக் பாபு என்கின்ற ஒருத்தர் இருக்கிறார், இல்லை 6வது அக்யூஸ்டாக இருக்கிறார். அவர் அன்னைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜுடைய மகன் மணிமாறனுடைய மிக நெருங்கியமாக இருந்தக்கூடிய ஒரு நண்பர். அதற்காக திமுகவை சேர்ந்த பைக் பாபு திமுக மாவட்ட செயலாளருடைய மகனோடு இருந்தவர் அப்படின்னு நம்ம டிவியில் நியூஸ் போட முடியுமா? போட முடியாது. அரசியல் காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை மட்டும் முன்னிட்டு அந்த ஒருவருடைய பெயரை மட்டும் இன்றைக்கி அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அதுதான் சொன்னேன். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போது இது அதிமுக ஆட்சி. அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதிமுக ஆட்சியில் தான் அரெஸ்ட் கைதுகள் மேற்கொள்ளப்படுது. அதிமுக ஆட்சியில் தான் குண்டாஸ் போடப்படுது. அதிமுக ஆட்சியில் தான் சிபிசிஐடிக்கு போகுது. அதிமுக ஆட்சியில் தான் சிபிஐக்கும் போகுது. அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இதை தடுக்க வேண்டும் என்றோ, இந்த விசாரணை அமைப்பை முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றோ, தவறு செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இனிய அளவும் எந்த இடத்துலையும் அவர்கள் தலையீடு இல்லாத காரணத்தினால்தான் அவர்களை எல்லாம் நாம் கைது செய்ய முடிந்தது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்திருக்கு. 2021 அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி இருக்கு. இப்போது அதிமுக ஆட்சியிலையும் எந்த தலையீடும் இல்லாமல் இருந்ததுனால தான் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு அன்னைக்கு இன்ட்ரீம் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ மறுபடியும் எங்கள் வழக்குக்கு அப்புறம் சிபிஐ நிறைய விக்டிமை கூப்பிட்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஐடென்டிஃபை. அதுதான் சார் நான் அடுத்தது கேட்க வேண்டியிருந்தது. இதில் இந்த விக்டிம்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே 500 வரை இருப்பாங்க அப்படின்லாம் கெஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கைகளை நாம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆனால்
இந்த வழக்கில் இன்னைக்கு சிபிஐ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொன்னார். 8 வழக்கு, மொத்தம் 8 பெண்கள் இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி அன்பு சகோதரி முதல்ல கொடுத்த வழக்குக்கு அப்புறம் சிபிஐயோடைய விசாரணையில் சிபிஐ அவங்க வச்சுருந்த அந்த ஃபோனில் இருந்த வீடியோஸ்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் விக்டிம்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்டலாம் போய் ஒரு 8 பேர்த்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால ஃபுல் தகவலை இப்போ சொன்னோம்னா அது ப்ரிஜுடைஸ் ஆயிரும், நம்ம சொல்லலை. இதில் 8 பெண்கள் வந்து சாட்சி சொல்கிறாங்க. 8 பேர் பாதிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இந்த 8யும் சேர்ந்து தான் ஒட்டுக்காக நடந்திருக்கு. இந்த வழக்கு வந்து ஒன்றாக முதல்ல கொடுத்த பெண்மணி கொடுத்த வழக்குக்கு பின்பு மறுபடியும் ஒரு 8 பேர் 7 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் 8 பேர் வழக்காக இது விசாரிக்கப்பட்டு இன்றைக்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்புங்கிறது 8 வழக்கையும் உள்ளடக்கிய காமன் ஜட்ஜ்மெண்ட். அதை வந்து சிபிஐ ப்ராசிக்யூட்டர் வந்து சுந்தரமோகன் சார் வந்து தெளிவாக சொன்னார். நான் தான் சொன்னேன், இந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சிபிஐனுடைய இன்ஸ்பெக்டர் இப்போது விசாரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆய்வாளர் பச்சியம்மாள் அவர்களாக இருக்கட்டும், இந்த வழக்கை திறம்பட நடத்திய சுந்தரமோகன், அதாவது சிபிஐனுடைய வழக்கறிஞராக ஸ்பெஷல் அட்வொகேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமிக்கப்பட்ட சுந்தரமோகன் சாராக இருக்கட்டும், மிக அருமையாக நேர்த்தியாக இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த நீதிமன்றத்துக்கு வருவதோ சாட்சி சொல்வதோ ஒரு இடத்துலையும் கூட கசியலை. உங்களுக்கு நல்லா தெரியும், 2019 வழக்கு போட்டப்போ ஒரு பரபரப்பு இருந்துச்சு. 5 வருஷம் இந்த வழக்கு என்னாச்சுன்னு யாருமே கண்டுக்கல. இன்றைக்கி தீர்ப்பப்போ தான் அது வெளியே தெரிய வருது. அப்போ என்னென்னா சிபிஐ எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்களுடைய பணியை செய்ததன் மூலமாக இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கு. இது வந்து இந்த தீர்ப்பு எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான காரணம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதில் நம்ம தப்பிச்சிட்டோம். அதாவது அந்த வீடியோவில் வந்த பெண் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் கிடையாது. அதுதான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன். அதில் லீக்கான வீடியோஸில் இருந்த பெண்ணும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணும் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இந்த கையவர்களை நம் சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டணுமேன்னு சொல்லிட்டு சமுதாய கட்டமைப்புகளை எல்லாம் தாண்டி அவருக்கு இருந்த புற அழுத்தம், குடும்ப அழுத்தங்கள், அவங்களுடைய ஃபேமிலியோடைய ரெப்புடேஷன்லாம் கருத்தில் கொண்டு அவங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, அப்பா அம்மாவுக்கு சொன்னால் என்ன ஆகும்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அவர்கள் ஒரு ஸ்டெப்பும் கூட பின்வாங்காமல் நடந்தாங்க. என்ன காரணம்னா, இந்த தவறு இனி சமுதாயத்திலே நடக்கக்கூடாது. நாங்கள் வந்து எப்போ இந்த வழக்கை வந்து முழு வெற்றியாக பார்ப்போம்னு சொன்னால், இது போன்ற இனி வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் தான் எங்களுக்கு வெற்றி. காரணம் என்னென்னா, கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளுக்கு ஒரு நாள் கூட பிணை கிடைக்கல. இனி சாகும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. மரணம் இல்லை, இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க அப்பீல் போக முடியும் இல்லையா மேல்கோர்ட்டுக்கு? 100% அப்பீல் போவாங்க சார். இந்த வழக்கு வந்து ஏனோ தானோ என்று நடத்தப்படவில்லை. சிபிஐ அவர்களால் வந்துட்டு ஓரல் எவிடன்ஸ், ஐ விட்னஸஸ், எலக்ட்ரானிக் விட்னஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து புட் டுகெதராக கிளப் பண்ணி அருமையான ஒரு வழக்காக நடத்தியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து ஏதோ பேப்பரில் சென்சிட்டிவ் ஆச்சு, ஒரு மாரல் கன்விக்ஷன் கொடுத்துடலாம், மேலே போய் அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ல வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்பு முழுமையாக சாட்சியங்களின் அடிப்படையில், மின்னணு சாட்சியங்களின் அடிப்படையில், பாதிக்கப்பட்டவர்களுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையில், கண்ணுற்ற சாட்சிகள் அடிப்படையில், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் சம்மந்தப்பட்டு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸில் இருந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி இதையே டெக்னிக்கலாகவும் ஓரலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக்காக இட் ஹேஸ் பின் ப்ரூவ்டு. இது நாளைக்கு அப்பீலே போனாலும் கூட இந்த வழக்கு மீண்டும் ரிவர்ஸ் ஆகி அவங்க விடுதலை ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா 100% விடுதலையாவதற்கான வாய்ப்பு அறவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்பீல் போகிறத நம்ம தடுக்க முடியாது. அப்பீல் போகிறதுனால வெற்றி பெற்றவங்க வந்து விடுதலையாகி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா 100% இல்லைங்கிறத என் கருத்து. ஏன்னா இது வந்து அவ்வளவு கான்க்ரீட் எவிடன்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இருக்குது, சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இருக்குது, ஓரல் எவிடன்சஸ் இருக்குது, ஐ விட்னஸஸ் இருக்குது, விக்டிம்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, விக்டிம்ஸோடைய விட்னஸ் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இத்தனை சாட்சியங்களை மீறி ஒரு நீதிமன்றம் அவர்களை வந்து அப்பீலில் விடுதலை செய்யும்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ஒரு நியூஸ் டேக்குக்காக போட்டுக்கலாமே தவிர அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் என்று சொல்லி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் கடினம். அது நடக்காது. அதே போல் ஒரு பெரும் கிட்டத்தட்ட 84 லட்சம் வந்து இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் சார். இந்த வழக்கில் முதலாக நாங்கள் புகார் கொடுத்தப்ப எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஐயா வந்துட்டு முதலே ஒரு 25 லட்ச ரூபா முதலில் புகார் கொடுத்த பெண்ணுக்கு இழப்பீடாக வழங்கியிருக்காரு. அது வந்து அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அந்த 25 லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த முழு தீர்ப்பினுடைய நகல் எங்களுக்கு கைக்கு இன்னும் கிடைக்கல, இந்த விக்டிம்க்கும் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க.
இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டில் அதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த காப்பீஸ் வாங்குவோம். அது சிபிஐயோடைய அந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசும்போது தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்னா, புட் டுகெதராக 8 பேர்த்துக்கும் சேர்ந்து 85 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் குவாண்டம் மாறும். ஒருத்தருக்கு 10 லட்சம், ஒருத்தருக்கு 15 லட்சம் குவாண்டம் மாறும். இதில் நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். நான் ப்ரெஸ்லையும் கேட்டாங்க, இந்த இடத்துல உங்கள் மூலியமாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் நிவாரணம் என்பது அவர்களை சுருக்குவது போன்று இருக்குது. அது நம்ம எதிர்பார்க்கல. ப்ரெஸ்ஸில் எல்லாம் பேட்டியில் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வழங்கணும், நிவாரணம் வழங்கணும். அரசு வேலைக்காகவோ நிவாரணத்துக்காகவோ இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வந்து இந்த புகாரை தரவில்லை. அவங்க இந்த நிவாரணத்தை எதிர்பார்க்கலை, அரசு வேலை வாய்ப்பை அவங்க எதிர்பார்க்கலை. அப்படி சொல்லி நம்ம அவங்கள சுருக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீதிமன்றம் ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கு சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த நிவாரணத்துக்காகவோ இல்லை இந்த மாதிரி பேசக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகளுடைய நடவடிக்கைக்காகவோ இந்த வழக்குக்கு அவங்க வரல. சமுதாயம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட நீதியை, இழைக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இது திருப்பி அவங்க இன்னொருத்தருக்கு பண்ணிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் வந்திருக்காங்க. நிவாரணம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நிவாரணம்ங்கிறது எப்போன்னா, இனி இந்த தவறுகள் நடக்காமல் இருந்தால் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம். இந்த வழக்கில், இந்த கேஸில் பொறுத்தவரையும் அந்த கிரிமினல்ஸ் அவங்க எல்லாமே கைதாயிட்டாங்களா, இல்லை ஒரு சில பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு? ஏன்னா பெரிய கூட்டம் மாதிரி தெரியுது இல்லையா? இது ஒரு பெரிய கும்பல் மாதிரி தெரியுதுல்ல. ஒரு 8 பேரோட 4 பேரோ அப்படி கன்ஃபைன் பண்ணிட முடியாதுல்ல இதை? இல்லை சார், இது வந்து ஆர்கனைஸ்டு கிரைமாக இருந்தாலும் கூட அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இதில் வீடியோ எடுத்தவர், கூட இருந்தவர், கார் ஓட்டினவங்க, இப்படி எல்லாத்தையும் தான் பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு பெரிய நெட்வொர்க்காக பண்ணனா இது வெளியே தெரிஞ்சிருங்கிறக்காக அவங்க அப்படி அந்த நெட்வொர்க்கில் பண்ணலை. இவர்கள் இந்த 9 பேரும் சேர்ந்து அவங்களுக்குள் நண்பராக இருந்து இந்த விஷயங்களெல்லாம் இவங்க நிறைவேற்றிருக்காங்க. சிபிஐ வந்து எல்லா ஏங்கல்லையும் வேறு யாரும் இதில் தப்பித்து போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட கால் லாக்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பாஸ்ட், அவங்களுடைய ப்ரெசன்ட் எல்லாமே எடுத்து யார் ஒருத்தரும் இதுலேருந்து தப்பிச்சு போகக்கூடாதுங்கிறதுல சிபிஐயோடைய டீம் வெரி கீனாக இருந்தாங்க. அதில் அந்த விஷயத்தில் சிபிஐ டீம் ஹேஸ் கிவன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோன்னு தான் நான் சொல்லுவேன். சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா தே ஹவ் டன் தேர் ஜாப். யார் ஒருத்தரையுமே அவங்க வந்து இதை தப்பிக்க விடக்கூடாதுன்னு நினச்சாங்க, தப்பிக்க விடலைங்கிறதா எங்களோட எண்ணம். இதில் வெளியே சம்மந்தப்பட்டு இன்னும் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்க முடியும். ஏன்னா சிபிஐ வந்து இது ஏனோ தானோன்னு நடத்தலை. இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாகவும் சின்சியராகவும் தன்னுடைய மகளுக்கு நேர்ந்தால் எப்படி அதை அணுகுவாங்களோ அப்படி தான் அந்த ஆஃபீஸர்ஸ் அணுகுனாங்க. அவங்க ரொம்ப கவனமாக தான் இந்த வழக்கு நடத்தினாங்க. ஓகே, இது மாதிரியான குற்றங்கள் அதுக்கப்புறம் நம்ம பொள்ளாச்சி சைட்லோ தமிழ்நாட்டில் அது மாதிரி இது பாப் அவுட் ஆகலைல்ல? இதே மாதிரி இந்த பேட்டர்னில் இல்லை சார், இந்த பேட்டர்னில் பாப்பப் ஆகலைன்னா அதுதான் ஒரு செலக்டிவ் அவுட்ரேஜ் தான். இப்போ வந்து சென்னையில் நடந்துருந்துச்சு, ஒரு ஒரு 10 வயசு பொண்ணுக்கு நடந்துருந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஹிந்து பேப்பரில் பார்த்தேன், ஒரு பொண்ணை வந்து 7 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க, அப்படி தண்ணி கேன் போட போனப்பன்னு சொல்லிட்டு ஹிந்து பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து என்னென்னா மீடியாஸோடைய செலக்டிவ் அவுட்ரேஜ். எல்லா விஷயங்களுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் தரப்படலை. என்னென்னா இந்த வழக்கு முதல் பதியப்பட்ட போது எலெக்ஷனில் இருந்தது. 2019 எம்பி எலெக்ஷன் இருந்ததுனால பயங்கரமாக இது அரசியல் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் இது தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இது நடக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நம்ம இந்த வழக்கு கொடுத்தோம். பயம் வரணும், இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வரணுங்க தான் வழக்கு கொடுத்தோம். அரெஸ்ட் ஆனாங்க, குண்டாஸ் போட்டாங்க, சிபிஐக்கு போயிருக்கு, இன்றைக்கி சாகும் வரை உள்ளே இருக்க போகிறாங்க. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வழக்கு கொடுத்தோம். பட் எல்லா பக்கம் நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ இவ்வளவுக்கு அப்புறம் கூட நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்துச்சு, ஒரு மோஸ்ட் செக்யூர்ட் சென்டரில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதில் ஒருத்தராக இருந்தாலும் கூட அந்த ஒருத்தருக்கு பொது வெளியில் அந்த தவறு செய்யக்கூடிய ஒரு தைரியம் வந்திருக்கு இல்லைங்களா? அது வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் நம்ம இந்த வழக்கை கொடுத்தோம். உண்மையான நிவாரணம், உண்மையான வெற்றி, இது மாதிரி வழக்குகள் இனி நடக்காமல் இருந்தால் தான் அது வெற்றி. இன்னைக்கு நீதிமன்றம் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எப்படி இருந்தது நீதிமன்றம் சார்? இன்னைக்கு நீதிமன்றம் அதான் சொல்கிறேன், டெல்லியில் நிர்பயா வழக்குக்கு அப்புறம் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டு அதுக்கான அட்மாஸ்பியர்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து கிளாஸ் ஹால்ஸ் எல்லாம் கொடுத்து விக்டிம் அக்யூஸ்ட்டை பார்க்காம அக்யூஸ்ட் விக்டிமை பார்க்காம ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இந்த ஒரு சிறப்பு நீதிமன்றம் செயல்படுத்தப்பட்டது. யாருமே இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த வழக்கில் வந்து சுதந்திரமான ஒரு விசாரணை நடைபெறணுங்கிறக்காக
முதல்ல நம்ம பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு இடத்துலையும் கூட நம்ம இந்த வழக்கு எப்படி போகுது, இது சரியாக போகுதா, என்ன அவங்களுக்கு நீங்கள் விசாரணையில் சொல்லித்தர்றீங்க, என்ன இங்கே விட்னஸ் கிட்ட கேட்குறீங்கன்னு நம்ம எதுவுமே தலையிடலை. காரணம் என்னன்னா, இது சுதந்திரமாக நடைபெற வேண்டும், எந்த ஒரு புற அழுத்தமும் இல்லாமல் இது நேர்மையாக ஃபேர் பிளே இருக்கணும். ஒருவேளை அக்யூஸ்ட் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா கூட அவனுக்கான சான்ஸும் கொடுத்துச்சு நீதிமன்றம், தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக. சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சட்டத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கவேன். தவறு செய்தவங்கன்னு ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுனாலே ஒருத்தர் தவறு செய்தார்னு ஆயிடாது, அது நிரூபிக்கப்படணும். இந்த வழக்கில் தங்களை குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு நல்லாவே கொடுத்தாங்க. ஒவ்வொரு விட்னஸையும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிராஸ் பண்ணாங்க அட்வொகேட்ஸ். யாரோட அட்வொகேட்ஸ்னா அக்யூஸ்டோட அட்வொகேட்ஸ். பாதிக்கப்பட்ட பெண்களை 2 மணி நேரம் 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை செஞ்சுருக்காங்க வக்கீலுங்க. நான் அவங்கள தவறுன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, அவர்கள் தங்களுடைய கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்காக, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, இது தங்கள் மேல் போடப்பட்ட பொய் வழக்கு நிரூபிப்பதற்காக அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்தார்கள். இந்த நீதிபதியை நம்ம குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், எந்த இடத்துலையுமே அவங்க இன்டர்பிரட் பண்ணல. இந்த கேள்வி கேட்காதீங்க சார், இந்த கேள்வி கேளுங்க, இது இப்படித்தான் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லலை. எனக்கு எங்கள் விட்னஸஸ் எல்லாம் போயிட்டு வந்து சொன்னாங்க, ஜட்ஜு வந்து அலோவ் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய ஹியூமிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதர் சைடு கேட்டாலும் கூட அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த ஜட்ஜு கொடுத்தாங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் இதை கேட்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஒன் சைடடாக இந்த ஜட்ஜு வந்து இந்த கேஸை அழுகவே இல்லை. இந்த ட்ரையல் ஹேஸ் பின் கண்டக்டட் இன் அ வெரி ஃபேர் மேனர். ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னா, ஒரு விட்னஸ்க்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிராஸ் ஆகுது சார். கிராஸ் எக்ஸாமினேஷன் 6 மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு விட்னஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா சிபிஐயோடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் வந்து ஒரு ஹியூமன் தான். அது 6 மணி நேரம் அந்த கிராஸை ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டெனோ ரெக்கார்ட் பண்ணணும், ஜட்ஜு உட்காரணும், திருப்பியும் அவங்க வர்றவங்க எமோஷனல் ஆவாங்க விட்னஸஸ். இதெல்லாம் தாண்டி தான் இந்த வழக்கு வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கு. இப்போ டிலே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது 5 வருஷம் ஆயிடுச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி கிடையாது. விசாரித்து நீங்கள் கேட்டிங்களே, வேறு யாருமே தப்பி விடக்கூடாதுங்கிறக்காக விசாரணையை நல்லா டீப்பாக போனாங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸை போயிட்டு சிடிஆர் போடுறது, டெக்னிக்கலாக யார் கூட பேசுனாங்க, டவர் லொக்கேஷன் மேட்ச் ஆகுதா, எல்லாமே பார்க்குறதுக்கே டேக் சம் மோர் டியூரேஷன்ஸ். அதாவது அந்த வழக்கு தனக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டது சார்ஜ் ஷீட் போடுறதுக்காக. சார்ஜ் ஷீட் போடும்போது கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் உங்களுக்கு வந்து உலகத்தில் எதுவுமே நடக்கலை. அப்புறம் கவர்மெண்ட் சேஞ்ச் வந்துருச்சு. கவர்மெண்ட் சேஞ்ச் வரும்போது செகண்ட் கோவிட் வேவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறதுக்காக ஃபண்ட் அலோகேஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த ஃபண்டெல்லாம் வந்து அதை அலோகேட் பண்ணும் சார். இது சினிமா செட் மாதிரி அப்படி அப்படியே ஒரு தெர்மோகாலில் செட் பண்ண முடியாது இல்லையா. அது ஃபண்ட் அலாட் பண்ணி அதுக்கான பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் வந்து விசிட் பண்ணி அதுக்கான கோர்ட் பிளேசஸை தேர்ந்தெடுத்து வெளியே எங்கேயாவது போடலாமா இல்லை கோர்ட் கேம்பஸில் போடலாமான்னு போட்டு அந்த ஒரு அப்சல்யூட்டாக ஒரு நல்ல நீதிமன்றம் ஒன்று செட் பண்ணி இந்தியாவிலேயே 2வது நீதிமன்றமாக அது சிறப்பு நீதிமன்றமாக நியமிச்சிருந்திருக்காங்க. அந்த நீதிமன்றத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்களாம் கூட ஒரு நாள் கூட அந்த நீதிமன்றத்துக்குள்ளே கால் வச்சு பார்க்கல. வழக்கு நடத்தக்கூடியவர்கள், அந்த அக்யூஸ்டுக்காக அப்பீர் ஆகக்கூடிய அட்வொகேட்ஸ், விக்டிம், விட்னஸ், அவங்க மட்டும்தான். வேறு யாருமே வந்து அங்கே கோர்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணல. திமுக அரசு இந்த வழக்கை எப்படி கையாண்டாங்க இப்போ? அது திமுக, அதாவது நான் சொல்ற தொடக்கத்தில் இல்லை, சிபிஐக்கெல்லாம் போன பிறகு, அவங்களுடைய ஆட்சி வந்துட்ட பிறகு, திமுகவின் ஆட்சி வந்துட்ட பிறகு. ஆனால் இது வந்து நான் இந்த பதில் சொன்னால் அரசியலாக தெரியும், பட் இதுதான் உண்மையான பதில். இதில் எந்த கட்சிக்கும் எந்த ஆட்சிக்கும் இதில் தொடர்பு இல்லை சார். சிபிஐக்கு மாற்றினதோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் முடிஞ்சு போச்சு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்ட்ரோல் அண்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம் வேலையே கிடையாது. அரசியலுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். பியூராக இது சிபிஐயோடைய இன்வெஸ்டிகேஷன். அவங்களுடைய போலீஸ் பர்சன், அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் தான் ஹேண்டில் பண்ணாங்க. லோக்கல் போலீஸோட வேலை என்னவா இருக்க முடியுங்களா அதிகபட்சமாக? சிபிஐ வந்து வெளியிருந்து வரும்போது இந்த ஊர் எங்கே இருக்குது, பொள்ளாச்சியிலேருந்து லெஃப்ட் திரும்பினா இந்த ஊருக்கு போகணும்னு கேட்டால் வழி சொல்ல முடியும், அவ்வளோதான். ஸ்டேட் போலீஸ் இன்வால்வ் பண்ணி சிபிஐ விசாரிக்கவே இல்லை. சிபிஐக்கு வந்து தெரியும் யார் இன்வால்வ் பண்ணணும் யார் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதில் திமுக கவர்மெண்ட்டோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது, அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணதோடு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. இதில் திமுக அரசாங்கத்துக்கோ அதிமுக அரசாங்கத்துக்கும் இங்கே ரோலே கிடையாது. அதிமுகவோட அரசாங்கத்தில் வந்து இந்த எஃப்ஐஆர் போடப்படுது, சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க, குண்டாஸ் போடுறாங்க, சிபிஐ கிட்ட ஃபைல் கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க.
அதே வேலைக்கு தானே அவங்க ஆட்சியில் February 2019 2021 மே வரைக்கும் ஏடிஎம்கேவோட கவர்மெண்ட்டு. அதில் தான் இன்வெஸ்டிகேஷன் ஒரு 60% கம்ப்ளீட் ஆயிடுது, 60-70% கம்ப்ளீட் ஆயிடுது. கோவிட்டுக்கு அப்புறம் ஃபைனல் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இங்கே ஸ்டேட்டோட ரோல் என்ன இருக்குது? தேர் இஸ் நோ ரோல் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொள்ளாச்சி வழக்கை பற்றி ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தெளிவாகவும் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் உங்கள் சேனலில் பேசுகிறது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். எந்த ஒரு சமுதாய பிரச்சனைக்கும் நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கு உடனடியாக வந்திருக்கீங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னை காலையில் நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது மகிழ்ச்சியான்னு கேட்டாங்க. எனக்கு இந்த தீர்ப்பில் மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இது கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வு அல்ல. எங்களோட நோக்கம் இது நடக்கக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது. இதுதான் அந்த நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி. இது இப்போ இந்த நேரத்தில் இந்த வழக்கை முன்னின்று எடுத்து போராடிய அந்த புகார் கொடுத்த அந்த சகோதரிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர் கூட இருந்து உதவி செய்த பல்வேறு கட்சியில் இருக்காங்க சார். பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தான் சாட்சி சொன்னாங்க. அரசியல் சார்பற்று இவர்கள் இந்த மனித மிருகங்கள் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சியினுடைய நபர்களும் இதில் தங்களை இணைச்சிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அவங்கள கைட் பண்ணுறதுக்கு லீகலாக. அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நான் அவங்களுக்கு இன்றைக்கி நன்றி சொல்லிக்கிறேன். நான் அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் தாண்டி இன்றளவும் ரெட்பிக்ஸ் நிறுவனம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பின்றி மக்களை மையப்படுத்தியே இயங்கும் ஊடகம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களின் உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நீங்கள் நிதி உதவி செய்து உதவுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.